FTFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஃபாரஸ்ட் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். சலீம் கோஷ் மற்றும் ஆண்ட்ரியா இந்த திரைப்படத்துல மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஃபாரஸ்ட். சரி, இந்த திரைப்படம் ஒரு அட்வென்ச்சரஸ் திரைப்படமா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் போனோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்துடைய போஸ்டர் டிசைனா இருக்கட்டும், இல்ல ட்ரெய்லர் கூட அந்த அளவுக்கு இல்லை, பட் அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஏதோ ஒரு பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு திரைப்படமா இருக்கும். இந்த திரைப்படத்துல நடிக்கிற ஆண்ட்ரியா வந்து காட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல மவுண்டன் கிளைம் பண்ணி எங்கேயாவது போய் மாட்டிக்குவாங்க, இல்லை ஏதோ ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போனோம். ஆனா அந்த திரைப்படம் அதை கொடுத்துச்சா, அந்த திருப்தியை கொடுத்துச்சா அப்படின்னா 100% இல்லைங்க. ஏன்னா இதை வந்து திரைப்படம் அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு நீண்ட நெடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படம் துவக்கத்துல இருந்தே படம் முடியும் வரையுமே பாத்தீங்கன்னா, படத்துல வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இந்த திரைப்படத்தை நகர்த்தி இருக்கு. நகர்த்தவே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதை வந்து ஒரு கலையின் கண்ணோட்டமா பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த படத்தை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த திரைப்படத்தை சப்மிட் பண்ணலாம். ஆனா ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சினிமாவுக்கு வந்தோம் அப்படின்னாக்க, இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம தூங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு திரைப்படம்ங்க. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை தான் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க, காட்டுக்குள்ளார ஒரு ராஜ்யம் நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு கும்பல். அந்த கும்பல் வந்து காட்டுக்குள்ளார யாராவது வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கொன்றது, அந்த மாதிரியான சமூக விரோத செயல்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஒரு 2 பேரை கொன்றுறாங்க. இந்த சம்பவம் நடைபெறும் போது ஆண்ட்ரியா அந்த காடுக்குள்ளார போய் தங்கி இருந்து போட்டோ எடுக்க போறாங்க. அப்போ அந்த ஷூட் அவுட்ல ஒரு புல்லட் வந்து தவறுதலா ஆண்ட்ரியா தங்கி இருக்கிற இடத்துக்கு உள்ளார பூந்து உழுகுது. சரி, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புல்லட் வந்த ஹோல் வழியா அப்படி எட்டி பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, இவங்க வந்து ஒரு பெரிய கொலைகார கூட்டத்துக்கு நடுவுல டிராப்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எப்படி அந்த கொலைகார கும்பலிடமிருந்து ஆண்ட்ரியா தப்பிக்கிறாங்க, அதாவது வாழ்வா சாவா போராட்டம் நடத்தி அவங்க எப்படி எல்லாரையும் கொன்னுட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த கதை. இந்த கதையை கேட்கும் போதே கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளார ஒரு வைல்டு போட்டோகிராஃபர், அதுவும் ஒரு பெண்மணி தனியா மாட்டிக்கிறாங்க. ஆன்லைன் ஸ்டோரியை நம்பி ஆண்ட்ரியா நடிச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஆனா இந்த படத்துடைய மேக்கிங் அப்படிங்கிறது 0. அதாவது ஒரு கொலைகார கும்பல் அப்படிங்கும்போது சலீமை தவிர மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாருமே டொங்கு மாதிரி இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்தா கொலை பண்றவனுங்க மாதிரியே இல்லை. அந்த காட்டுல விறகு பொறுக்க வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கானுங்க. சலீம் மட்டும் அந்த பழைய நம்ம சின்ன வயசுல பார்த்த அந்த வேதநாயகனா பயம் அப்படின்ற அந்த ஃபீல்ட்லயே அவரை மட்டும் வச்சிருந்தாங்க. மற்றவங்களெல்லாம் சும்மா ஒரு சீரியல்ல நடிக்கிறவர் அது இதுன்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் டம்மி பட்டாசா தான் போட்டிருந்தாங்க. அதனால இந்த திரைப்படத்தை பார்க்கும் போதே ஒரு பய உணர்ச்சியே வரல. அது பிறகு இந்த திரைப்படத்தை துவக்கத்துல இருந்து ஒரு பையன் எப்படி டிராவல் ஆகி இந்த காட்டுக்குள்ள வந்து ஜாயின் பண்றான், அவன் வந்து குரூஷியலான டைமை எப்படி ஹேண்டில் பண்ணான் அப்படின்றதுல இருந்து தான் அந்த திரைப்படத்துடைய கதையை நகர்த்துறாங்க. சரி, அதுலயுமாவது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, ஒட்டு மொத்தத்துல இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, உப்பு சப்பு இல்லாத ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது த்ரில்லர்னு சொல்ல முடியாது, த்ரில்லரா நினைச்சு அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த படம் த்ரில்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். இதை வந்து OTTல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க, வீட்டுல வேலை இல்லாதப்போ நம்ம ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, அப்படி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தியேட்டருக்கு போய் இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான திரைப்படம் இல்லை. சரி மக்களே, உங்களுக்கு இன்னைக்கு த ஃபாரஸ்ட் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.